வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. எல்லாரையும் கட்டுக்கோப்பா வைக்கணும், எனக்கு கீழே ஒரு கூட்டம் இருக்கணும் அப்படின்னு நல்ல மனசோட இருக்கக்கூடிய ஆசாமி. அதாவது எனக்கு கீழே இருக்க கூட்டங்கள் அவங்களெல்லாம் நான் தலைவனாக இருந்து அவங்களெல்லாம் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அடிக்கடி சிந்தனை. ஒரு தனி மனிதனாக இல்லை, எனக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க, டிபெண்டன்ஸ் நிறைய அப்படின்னு சிந்தனையால் கிராமங்கள் நகரங்கள் நாடு அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து என்னுடைய நாடு என்னுடைய மக்கள் அப்படின்னு ஒரு பெரிய ப்ளஸில் இருக்கக்கூடிய சிம்மராசி. அப்படிப்பட்ட உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி நிறைய கொடுக்கக்கூடியதாக கிரகங்கள் மூவ்மெண்ட் கொடுக்கறது. உங்கள் ராசிக்காரரே சூரியனே 8ல் போய் உட்காந்துட்டார். அஷ்டமம் அப்படிங்கிற இடம் நமக்கு என்ன சொல்லுவாங்க, நார்மலாக ஆயுள் அப்படின்னு சொல்லுவாங்க, கவலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த 8ல் இருக்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் உண்டு இல்லைங்களா? உங்கள் ராசிக்காரர் அதிர்ஷ்டத்தில் போய் உட்காந்துருக்காருன்னு மனசை மாற்றுங்க. உங்களுக்கு ஏதோ செய்ய போகிறாரு, நல்லது செய்வார் அப்படின்னு கொண்டு வாங்க. ஏன்னா 10ன் தொழிலதிபதியும் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். தொழிலுக்கு மட்டும் இல்லை, உங்கள் லாபம் அப்படிங்கிற 11 புதனும் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ 2 பேர் தொழிலும் செய்தால் லாபத்தை கொடுப்பேன்னு சொல்ல 2 பேர் அஷூடா உட்கார்ந்துருக்காங்க. கூட உட்கார்ந்துருப்பேர் ராகுன்னு பேர். அந்த ராகு எதையுமே பெருசாய் செய்வது அப்படிங்கிற எண்ணத்தோடு உட்கார்ந்துருப்பாரு. உங்களுக்கு ராசியே பார்த்து கொண்டிருக்கிற சனி நேர 7ஆம் பார்வையை பார்த்துட்டு இருப்பாரு. அவரால் வரக்கூடிய உழைப்பை நீங்கள் கொடுத்தா போதும், வேற ஒன்றும் இல்லை. சனி பார்க்கறது 7ஆம் பார்வையில் உழைக்கணும். உழைத்தால் ஊதியம் அப்படிங்கிறத நல்லா மனசில் போட்டால் சிம்மராசியில் அந்த அஷ்டமங்கிறது மைண்ட்லேருந்து போயிடும். அதுலேயும் இன்னும் உங்களுக்கு சந்திரன் மூமெண்ட் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? 3ஆம் இடத்துலேருந்து கொடுக்குறாரு. அப்போ ஆரம்பத்திலேயே பணம் வரத்துக்கான வாய்ப்பை கொடுத்துருவார் இந்த வாரம். அடுத்த ஸ்டேஜில் பார்ப்போம். 2 நாள் கொஞ்சம் பணம் வந்ததும் கொஞ்சம் நம்ம ஓடும். வெயில்லாம் இருக்கு இல்லையா, அந்த சூடுலாம் நமக்கு தாக்கும். கொஞ்சம் உடம்பு சோறு இல்லாமல் போகும், கொஞ்சம் சோர்வாகும். புதன் வியாழனில் கொஞ்சம் சோர்வு இருக்கும். திருப்பி ஆரம்பிப்போம். இல்லைங்க நான் எதாவது செய்கிறேன்னு ஆரம்பிப்போம். அந்த சோர்வோடு செய்யக்கூடிய காரியங்கள் சில தடைகள் உண்டு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சில தடைகள். ஆனால் சனிக்கிழமை பாருங்கள், செஞ்ச காரியம்லாம் சந்தோஷம். நான் எல்லாம் முடிச்சிட்டேங்க, என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்கன்னு கடன்னு அடுத்த வேலையில் முடிச்சுட்டு சண்டே அடுத்த வாரம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையே இந்த அழகான சந்திரன் மூமெண்ட் கொடுத்துரும். ஏன்னா 12க்குரியவனாக இருந்தாலும் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை அழகாக செய்து கோப்பவாக கொடுத்து போயிடுவார் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்படி செஞ்சாருன்னா குருவும் சந்திரனும் பார்த்துக்கூடிய சந்திர யோகம்னு ஒன்று நடக்கும். அதே போல் செவ்வாயும் சந்திரனும் பார்த்துக்கூடிய மங்கள யோகம் அப்படின்னு ஒன்று நடக்கும். சந்திர மங்கள யோகம்னு சொல்லக்கூடியது நடக்கும். இந்த 2 யோகங்களும் எப்படி இருக்குன்னா, நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். எதிர்பாராதவங்க உங்கள் வேலையை ஸ்மூத்தாக முடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஏற்கனவே சொன்னேன், சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அஸ்தங்கம் அப்படிங்கிற சூரியன் உங்கள் ராசிக்காரர் உட்கார்ந்துருக்கனால நீங்கள் உங்களை முதல் படுத்திக்கட்டும், அவ்வளோதான். அப்போ சின்ன ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். காலையில் 4:30 மணிக்கு கம்பல்சரி எழுந்துட்டுருங்க. இந்த வாரத்தில் என்ன பண்ணுவீங்களோ, யார் ஊருக்கு போகிறாங்களோ எங்களுக்கு தெரியாது. 4:30 மணிக்கு நீங்கள் காலையில் எழுந்து உட்காந்துக்கிடுங்க. சூரியனுக்கு முன்னாடி எழுந்துட்டா இந்த சனி 7ஆம் பார்வையை பார்த்ததில் இவன் உழைப்பாளின்னு ஒரு டிக் அடிச்சிருவார். அப்போ உழைப்பாளின்னு உங்களை டிக் அடிச்சிட்டாருன்னா அடுத்த வேலையை செய்யணும், உழைக்கணும். எப்படி உழைக்கணும்? நான் எப்படி பணம் பண்ண போறேன்னு உழைக்கணும். இதுக்கு தான் கேது 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அது அழகாக புரிஞ்சுக்கிடுங்க. ஞானக்காரகன் தனக்கு இடத்துல உட்கார்ந்துருக்கார், குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாருன்னா கேது ஏதோ சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிடுங்க. என்ன சொல்றாரு? உன் வாழ்க்கையை நீ நிர்மாணிக்க முடியும்ன்றாரு. உன் வாழ்க்கையில் உன் கையில்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை புரிஞ்சுக்கிடுங்க. என்ன பண்ண போறோம்? நான் இன்னைக்கு லாபங்கள் இப்படி பண்ண போறேன், இன்னென்ன வேலைகள், என்ன டூஸ் அண்ட் டோன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இதை எழுதுங்க முதல்ல. இதை பண்ணினாங்கன்னா, ஏன்னா புதனுடைய இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறான்னா பேப்பர் பேனா விட்டு எழுதணும். இதை புதன் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இவந்தோ அவர் அங்கே ரேவதி நட்சத்திரம் டிராவல் பண்ணும்போது அவர் நீச்சம்னாலும் இவர் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். பார்வை பலங்கள் எப்பயுமே முக்கியம். அப்போ பார்வை பலம் 2ஆம் அதிபதி 11க்குரியவன 2-11ங்கிறத காசை கொடுக்கக்கூடிய விஷயம். இவர் 7ஆம் இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இல்லைங்களா? எப்படி கொடுப்பாரு? எழுதுங்க. உட்காந்து நான் இன்னைக்கு நோட்ஸ் எழுதுற மாதிரி எழுதணும். நான் இன்னைக்கு இந்த நேரத்தில் இந்தந்த வேலை பார்க்க போகிறேன். டைமோடு எழுதினே ரொம்ப சந்தோஷம். எழுதிட்டிங்கன்னா இதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இதுக்கு மேனேஜ்மெண்ட் சொல்லி தியரியில் சொல்லுவோம், டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டைம் மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவாக பண்ணும்போது எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட் மேக்ஸ் யூ மணி அப்படின்னு தியரியே இருக்குது. அப்போது அந்த தியரியை அப்ளை பண்ணுறது தான் இந்த சிம்மராசியோட வேலையாக இருக்கணும். அப்படி பண்ணால் என்ன ஆகணும்? அந்யோன்யமாக எல்லா கூடயும் பழக ஆரம்பிச்சிருவீங்க. அதில் எஸ்பெஷலி உங்கள் கணவன் மனைவி உறவில் ரொம்ப சந்தோஷமாக இருவீங்க. அவங்கள விட்டு கொடுத்துருவீங்க. சில இடத்துல சண்டையெல்லாம் போட்டாங்க, அம்மா போமா நம்ம நிறைய வேலை இருக்குது வா அப்படின்னு சொல்லுவீங்க. வழக்குகள்லாம் இருந்த வெற்றிகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரும். அதே மாதிரி நீங்கள் சில உடம்பு சரியாதெல்லாம் படுத்திருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் நல்லா ஒரு சிகிச்சைக்கு போய் கூட்டு போகிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணுவீங்க. இல்லை
இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா இன்சூரன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் அதெல்லாம் ரினியூ பண்ணுறதுன்னு தோணும். ஐயோ இதெல்லாம் நான் ரினியூ பண்ணவே இல்லையே, எல்ஐசி ப்ரீமியம் கட்டணும், இதை கட்டலையே, இப்படிலாம் தோணும். கடகடன்னு அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதெல்லாம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி முதல்ல கட்டிட்டு வைங்க. வேறு வேலைக்கெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கெல்லாம் அப்போ தான் யோசனை வரும். காலையில் ஃப்ரீயாக உட்காந்தோன்னே இந்த டெவில்ஸ் மைண்டு வந்து ஃப்ரீ ஆகிடும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், லாபத்தில் இருக்கோமா இல்லையா அப்படின்னு தோக்கும். அப்போ வேறு வேலைக்கு போகணும்னு தோணும், வேறு இடத்துக்கு மாறணும்னு தோணும். இதெல்லாம் அப்ளிகேஷன்லாம் எழுத வைக்கும். இப்போ எழுத ஆரம்பித்தோன்னே முயற்சி திருவினையாக்குன்னு அந்த முயற்சிகள் எல்லாம் கொடுக்கக்கூடியது தான் அந்த சுக்கிரனுடைய வேலை. அவரு 7லேருந்து உட்காந்து உங்களை 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார். 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் தெளிவாக உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாருன்னு மனசில் வச்சுக்கோங்க. மனசில் குழப்பம் உண்டாக தான் செய்யும், ஆனால் அப்படியே விட்டுருணும். குழப்பத்தை உடைக்கிறதுக்கு தான் இவ்வளோ வழி சொல்லி கொடுத்துருக்கோம். பணம் கடன் வாங்கிறது வேண்டவே வேண்டாம். இந்த வாரத்தில் அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. குடும்ப நிர்வாகத்தில் இருக்க அந்த பெண்களுக்கு மனசில் நிம்மதி தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரம். ஏன்னா அன்பாக இருக்கக்கூடிய கணவனாக மாறிவிடுவீர்கள். அதனால் அவங்களுக்கு நிம்மதி கிடைச்சிரும். ஆஃபீஸ் கோயர் இந்த லேடிஸ் சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு எதிர்பாராத பண உதவி, ஊதிய உயர்வு, சிலருக்கு பதவி மாற்றங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைந்துவிடும். 4, 5, 7 அப்படின்னு 3 நம்பர் சொல்கிறேன். இந்த 3 நம்பர் டெஃபினட்டாக உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக மாறும். இந்த வாரத்திலே இங்கே உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் புதன் அப்படின்னு சொல்லினா, அந்த புதனை பார்ப்பதனாலும் அவர் 2-11 தொடர்புனால லாபத்துக்கும் உங்கள் தனத்துக்கும் தொடர்புடையவனால பணம் வேணும் அப்படிங்கன்னா முதல்ல பெருமாள்கிட்ட போயிடுவாங்க. அப்போ வெங்கடேச பெருமாளை எவ்வளோ தூரம் நீங்கள் வழிபடுகிறீர்களோ அவ்வளோ தூரம் இந்த வாரத்திலே நல்லது ஒரு பலன் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் எனக்கு இல்லை. உங்களுக்கு இருந்தாலும் அதை அழிச்சிட்டு நல்லா ரீஒர்க் பண்ணி எழுத ஆரம்பிச்சிருங்க. உங்கள் வாழ்க வளர்த்துறாங்க.